பயங்கரமாக இருக்குல்ல, வாங்கிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தபன்னு பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளில நிறைய தண்ணியோட வந்தாலும் எல்லா தண்ணியும் இதுக்குள்ளேயே அப்சர்வ் ஆகிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் உண்மையிலே ஒர்க் ஆகுதுன்னு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பாத்ரூம் மேட்டை நம்ம பாத்ரூம் முன்னாடி போட்டு என் காலில் நினச்சிட்டு வந்து இதில் வந்து நின்று பார்க்கலாம் ஒரு இதா என்னென்னு. ஸோ இப்போ இந்த தண்ணியை நம்ம காலில் ஊற்றிட்டு அங்கே இம்மீடியட்டாக வந்து நின்று பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி இருந்திருக்கு என் காலில். நம்ம இன்னும் நிறைய தண்ணி கொட்டி பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஈரக்காலோட வந்து அங்கே நிற்கும் போது தண்ணியெல்லாம் உரியுது மேட்டை. பட் காலை நம்ம அந்த காட்டன் மேட்டில் வந்து இப்படி வைப் பண்ணும்போது நம்ம கால் ட்ரை ஆகும் தெரியுமா ஓரளவுக்கு. அந்த ட்ரைனஸ் வந்து நம்ம காலில் இப்போ நான் வெளில எடுத்து வச்சுன்னா தெரியல. ஆக்சுவலி என் கால் இன்னும் வெட்டாக தான் இருக்கு. மேபி இங்கே வெட்டாக இருக்கிறதுனால ட்ரை ஆகாமல் இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இந்த சைடுலாம், இங்கே தொடச்சி பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னுமே கால் வெட்டாதாங்க இருக்கு. காலில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை வந்து எடுக்கவே இல்லை. பட் தண்ணி வந்து உரியுதான்னு கேட்டிங்கன்னா மேட்டு தண்ணியே உரியுது. பட் ஆனால் எவ்வளோ தூரம் இந்த மேட்டு தண்ணியை உரியுதுன்னு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி ஊற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சைட்லலாம் தண்ணி கீழே விழல, மேட்லேயே அப்படியே அப்சர்வ் ஆயிருக்கு. ஒருவேளை அப்சர்வ் பண்ணால் கீழே வந்திருக்குமோ? ஸோ ஆக்சுவலி நான் இனிஷியலாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஓகேவாக இருக்கும்னு நினச்சேன். பட் இப்போ உறிஞ்ச தண்ணி வந்து பின்னாடி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால நான் இது டெஃபினட்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த ப்ராடக்ட் ஃபுல் தண்ணி உறிஞ்சிரும் அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் இந்த மேட் இல்லைங்க. அதனால இந்த ப்ராடக்ட் போச்சுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.